ஐயோ கப்பல்ல வேலை 10,000 ரூபாய் சம்பளம்னு சொல்றானே. ஒரு வருஷம் இந்த வீட்டுல வேலை பார்த்தாலும் 5,000 ரூபாய் தானே கிடைக்கும். 10,000 ரூபாய் சம்பளம் ஆச்சே. ஐயோ ஒரே வருஷத்துல வீடு வாங்கிடலாம், அடுத்த வருஷத்துல கார் வாங்கிடலாம், அதுக்கு அடுத்த வருஷத்துல கடனுக்கு இருக்கிற எவனாவது நிலத்தை அப்பா ஒரு வழியா வேலையை விட்டு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்தா அந்த அம்மாவுக்கும் கோவம் வர மாட்டேங்குது, அந்த ஐயாவுக்கும் கோவம் வர மாட்டேங்குது. வேலையை விட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆகி போச்சப்பா. ஏன் அவசரப்பட்டு வேலையை விட்டு வந்தீங்க? என்னது அவசரப்பட்டு வேலையை விட்டு வந்துட்டான்? டேய் நீ தானடா கப்பல்ல வேலை வாங்கி தரேன்னு. ஆமண்ணே, ஒரு வேலையில இருக்கும்போது அதை விட பெரிய வேலை கிடைச்சா அந்த பெரிய வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை விடக்கூடாது. அதான் புத்திசாலித்தனம். நீங்க அப்படி செய்ய சான்ஸ் கிடையாது. டேய் கப்பல்ல வேலை வாங்கி தரேன். எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, அதை எனக்கு வாங்கி கொடு. வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த கடையில் இருக்கிற பொருளா? டேய் கடலை நம்பி தெருவுக்கு வந்துட்டேன், உன்னை நம்பி வேலையை விட்டேன், விளையாடாதடா. அது ரொம்ப கஷ்டமான வேலை, உங்களால செய்ய முடியாது. அடே அது உயிரே போற வேலையா இருந்தாலும் நான் செய்யறேன்டா. சரி அதுதான் உங்க தலைவி தான், நான் மாத்த வாங்கி தரேன். அப்பா சம்பளம் 10,000 தானே? 10,000 தான். மாசம் மாசம் தானே? மாசம் மாசம் கொடுத்துருவாங்க. என்ன வேலை அண்ணே? கப்பல்ல எல்லாரும் ஏறி உட்காருவாங்களா? கப்பல் தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்குமா? ஓ திடீர்னு இன்ஜின்ல கோளாறானா நான் என்ன செய்யணும்? அதுவா சரியான பரவாயில்ல. தப்பி தவறி நடு கடல்ல நின்னு போச்சுன்னா நீங்க இறங்கி தள்ளணும். கடல்ல இறங்கி நான் தள்ளனா என் சம்பளத்தை யாரு வாங்குறது? அதுக்கு தான் நான் இருக்கேன், நான் வாங்கிக்கிறேன். பெரிய இடம். கடல் கப்பல்